மக்கள் மன்றம். ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் வெற்றி கூட்டணி அமைத்தது யார்? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் ஜுரம் பீக்ல பத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேர்தல் ஜுரம்னு சொல்றதை விட கூட்டணி ஜுரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கூட்டணி ஜுரத்துக்கான சில அறிகுறிகள் இருக்கு. அது இப்போ எல்லாருக்கும் தென்படுது. அந்த அறிகுறிகள் என்ன? எல்லாரும் ஃபோன் எடுத்தா எப்படி இருக்கேன்னு முதல்ல கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அந்த எவ்வளவுங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதுக்குள்ள நான் போக மாட்டேன். அதெல்லாம் புரிஞ்சவங்களுக்கு புரியும். அவங்க வராங்களாமே அப்படின்னுவாங்க. இல்லை அவங்க இங்கே போறாங்களாமே அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி பல அறிகுறிகள் தொடர்ந்து தென்படும். இந்த மாதிரி நிறைய தேர்தலுக்கே உண்டான சுவாரஸ்யங்கள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்த்தா எல்லார் மனசுலையும் எல்லா தேர்தலையும் ஓடிட்டு இருக்குங்க ஒரு கேள்வி. தேமுதிக எங்கே போகுது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதுக்கான விடை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வரை சந்திக்கிறாங்க. கடகடன்னு போய் திமுக கூட்டணியில் சேர்றாங்க. ஆஹா, இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சர்ப்ரைஸ் ஏற்படுது. அதிமுக கூட்டணி செட் ஆகி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதுக்கு பிறகு இன்னும் நாங்கள் பல பேரை அவங்க சேர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குங்க திமுக கூட்டணின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே போய் இன்னும் சேர்ந்துட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் கூடுதலாக ஆட்கள் சேர்ந்துட்டே இருக்காங்களே, அப்போ அதிமுக கூட்டணி என்னாச்சு, அப்படியே நிற்கிதா அப்படிங்கிற கேள்வி அவங்க மேலே எழுகுது. அவங்க பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க? அங்கே பாருங்கள், ஆட்களை ஏற்றிட்டே போகிறாங்க, அவங்களுக்கு தான் பேச்சுவார்த்தை கஷ்டமாக இருக்க போகுது, நாங்கள்லாம் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு தியரியை சொல்கிறாங்க. அப்போ எது உண்மையில் வெற்றி கூட்டணியாக உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுவாரஸ்யங்களோடு சேர்த்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம விவாதிக்க இருக்கின்றோம். ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் யாருடையது வெற்றி கூட்டணி? வெற்றி கூட்டணி அமைத்திருப்பது யார் என்பதில் முதலில் பேச பிஜேபியின் சார்பில் திரு நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதாவது யார் வெற்றி கூட்டணி அமைத்திருப்பது என்பது குறித்து இங்கே என்னை பேச அழைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு தலைப்பு இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டு மக்கள் யார் வரக்கூடாது, யார் தோல்வி கூட்டணி என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்த கூட்டம் இது இருந்திருக்க வேண்டும், இந்த தலைப்பு இருந்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு கடந்த 5 வருடங்களிலே திராவிட மாடல் என்று சொல்லி இது ஒரு ஊழல் மாடல் அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிராக பள்ளிகளிலேயே குற்றங்கள் அதிகரிப்பு என்பது போன்ற பல்வேறு மிக மோசமான செயல்கள். யாரை எப்பொழுது எங்கு வேண்டுமானாலும் நடுவர் ரோட்டில் வெட்டிட்டு தாராளமாக பைக்கில் நடந்து போகலாம், அப்படிங்கிற பைக்கில் போகலாம், நடந்து கூட தாராளமாக போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலைமையை எட்டியுள்ளது. இன்றைக்கு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இன்று காலையில் சொல்கிறார்கள், யாரும் அது அரசு அமைச்சர்களாக இருந்தாலும் கூட ஒரு ஜாதியையோ ஒரு மொழியையோ ஒரு மதத்தையோ ஒரு பகுதியையோ யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது, கேவலமாக பேசக்கூடாது, தரக்குறைவாக பேசக்கூடாது, மனம் புண்படியும் பேசக்கூடாது என்று மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நடப்பது என்ன? கடந்த 5 வருடங்களில் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று. உடனே என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, சனாதன தர்மத்தை தான் அழிப்போன்னு சொன்னாங்க. சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான், படித்தவர்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் பாருங்கள். ஓசி பஸ்ஸு கொடுத்தோம், இவர்கள் தாங்கள் கொடுத்த அந்த இலவச பேருந்து பயணத்தை ஓசியில் போகிறீங்கன்னு கிண்டல் செய்கிற அளவிற்கு, அதே போல் ஹிந்து கடவுள்களை, ஹிந்து நம்பிக்கைகளை, ஹிந்து மத அந்த நம்பிக்கைகளை மிக மோசமான முறையில் கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யக்கூடிய அமைச்சர்களையும் தலைவர்களையும் நாம் இந்த 5 வருடங்களில் பார்த்துருக்கிறோம். அந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடு எல்லாவற்றிலும், பொருளாதாரம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க உத்தரப்பிரதேசத்திலிருந்து, கர்நாடகாவிலிருந்து, ஹரியானாவிலிருந்து அனைத்து மாநிலங்களும் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றன. இங்கே அது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவிலேயே
அதிக இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அதிகரித்திருப்பது தமிழகத்தில் தான். இந்த விலைவாசியை அதிகரித்திருப்பது என்பது திராவிட மாடலினுடைய சாதனை என்று சொல்லி மீதி அடுத்த சுற்றிலே பேசுகிறேன். நன்றி. நன்றி திரு நாராயணன் அவர்களே. நாங்கள் தான் வெற்றி கூட்டணியில் இணைந்திருக்கிறோம், திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று தேமுதிக சொல்கிறது. அதன் சார்பில் திரு ராஜேந்திரன் அவர்களே அன்போடு பேச அழைக்கின்றோம். இன்னைக்கு தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது. 24 கேரட்டு தங்கம் வந்து 16,288 ரூபா இன்னைக்கு ரேட்டு. அதில் வேற செய்கூலி சேதாரம் போடுவாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, திமுக கூட்டணியில் செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை, கூட்டணி அப்படியே இருக்கு. இப்போ புதுசாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு ஒரு தங்கம் அந்த தங்கத்தோட சேர்ந்துருக்கு. 2006 கேம் சேஞ்சராக இருந்தது புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் கேப்டன் அவர்கள். 2026 எங்களுடைய அந்நியார் அவர்கள் தான். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் நீங்கள் பார்த்துக்குங்க, அனைத்து கட்சிகளுமே அப்படி தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், கேப்டனின் ஆன்மா மன்னிக்காதாமே. அது சொல்லதான் செய்வாங்க. இல்லை, அது சொல்லதான் செய்வாங்க. அப்படி பார்த்தோம்னா திரு டாக்டர் ஐயா சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் டயர்க்குன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் கூட்டணியில் சேரலையா? ஏங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அமமுகவில் இருந்த திரு தினகரன் அவர்கள் எடப்பாடியார் அவர்களை பேசாத பேச்சா இன்னைக்கு கூட்டணியில் போய் சேரலையா? அப்ப நீங்க மட்டும் சேர்ந்துக்கலாமா? சொல்லுவாங்கங்க, ஆன்மா கூட மன்னிக்காதுன்னு. ஏன், இதே புரட்சி கலைஞர் கேப்டன் தான் 1996 பவள விழாவை கலைஞருக்கு எடுத்தாரு. கலைஞருக்கு பிடித்தமானவருங்க புரட்சி கலைஞர். 10 வருஷம் கழிச்சு பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல பால்ல விழுந்திருக்கு, நல்ல பால்ல விழுந்திருக்கு. தேன் கலந்த பால் அண்ணன் சொல்றாரு பாருங்க, எடுத்து கொடுக்கிறாரு பாருங்க எங்க அண்ணன். தேன் கலந்த பால்ல விழுந்திருக்குங்க. நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணல திராவிட முன்னேற்ற கழகம். ஏங்க, உங்களுக்கு எம்பி சீட்டு, எம்எல்ஏ, மேல் சபை எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி ஏங்க நம்பிக்கை துரோகம் பண்றீங்க? ஒரு தலைவருக்கு அழகு என்னங்க? நம்பிக்கை துரோகம் பண்றதாங்க அழகு. மேல் சபை எம்பி தரேன்னு சொல்லிட்டு ஏங்க கொடுக்கல? அதை நாங்க கேட்போம்ல. உங்க கூட இருக்கிற அமமுக தலைவரோ இல்ல பாமக தலைவரோ திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் இன்னைய வரைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா? இல்லையா? சொல்லலையா? எங்க சொன்னாங்க? சொல்லலையா? அமித்ஷா அவர்கள் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில சொல்லி இருக்கிறார். அமித்ஷா அவர்கள் someone from ADMK CM அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இங்கிலீஷ் பத்திரிகையில. ஆதாரம் இருக்கு, எடுத்துக்காட்டா? ஆதாரம் இருக்கு. நீங்க வெற்றி கூட்டணி எங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக சைடு தான் இருக்கு. இன்னைக்கு நாங்களும் உள்ள போய் சேர்ந்து இருக்கிறோம். அறிவாலயத்தில் போய் தான் நாங்கள் கூட்டணி பேசுறோமே தவிர டில்லியில் போய் நாங்கள் கூட்டணி பேசல. அதாவது சினிமாவில் அண்ணா நீங்க டெல்லியிலயும் பேசுனீங்கல்ல? இல்ல கிடையாது. இப்போ நம்ம 26 தேர்தல்ல நான் சொல்றேன், டில்லியில எல்லாம் போய் பேசல. வரக்கூடிய இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், நம்மளுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை ஏற்படுத்துகிற இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. வெற்றி கூட்டணி, வெற்றி கூட்டணி. நன்றி அண்ணன் ராஜேந்திரநாத் அவர்களே. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு பாலு அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். தலைப்பை ஒட்டி மட்டுமே பேசி பழக்கப்பட்டவன் நான். வெற்றி கூட்டணி அமைத்தது இபிஎஸ்ஸா அல்லது ஸ்டாலினா? எடப்பாடி பழனிசாமி அவர்களா அல்லது ஸ்டாலின் அவர்களா என்பதுதான் தந்தி தொலைக்காட்சியினுடைய தலைப்பு. இதை வைத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெற்றி கூட்டணி அமைத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக ஆதாரத்துடன் இந்த இடத்தில் நான் உங்களிடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆடி போய் கலங்கி போய் எப்படி இந்த தேர்தலை சந்திப்பது என்று விழிபிதுங்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மையான நிலவரம்.
விலகிச் சென்ற பாரதிய ஜனதா கட்சியை மிக லாபகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்திருக்கிறார். எதிரியாக இருந்த மரியாதைக்குரிய டிடிவி அண்ணன் தினகரன் அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்த உடனேயே இவர்களுக்கு பயம் என்பது ஒத்திக்கொண்டது. பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இன்றைக்கி கூட காங்கிரஸ் இங்கே வரல. விவரமாக தான் சசோகா வந்து காங்கிரஸை கூப்பிடல. அங்கே என்ன நடக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். திமுக அண்ணா திமுக ஓட்டு அல்லாமல் தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த வாக்குகள் நிறைந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்று அடிப்படையாக பார்த்தால் நான் 2 கட்சி சேர்த்து சொல்கிறேன். காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் பலமானது. மற்ற கட்சிகள் எல்லோருமே 1% கூட தொடாதவர்கள் தான் கணக்கின் அடிப்படையில் உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி 4 அணிகளோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் வழியே இல்லாமல் இன்றைக்கு காங்கிரஸோடு மட்டும்தான் அவர்களுடைய அணி என்பது இருக்கிறது. இந்த தருணத்தில் நீங்கள் நன்றாக பாருங்கள். இந்த கூட்டணி பலத்தோடு இன்னொரு கூட்டணியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த தேர்தலில் இந்த வெற்றியை பெற முடியாமல் போனதற்கு 10 ஆண்டுகள் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது. அதன் காரணமாக அரசுக்கு எதிரான மனநிலை என்ற ஒரு கருத்து, அதற்கான வாக்கு சதவீதம் 5%. 4 வைத்துக் கொள்ளுங்கள், 5%. புதிதாக சேர்ந்திருக்கிற தேமுதிகவை தவிர இந்த 5% வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீங்கள் கழித்தால் 210 தொகுதிகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். நீங்கள் எங்கள்கிட்ட கணக்கை சொல்லுங்கள். வரக்கூடிய நண்பர்கள் இங்கே நீங்கள் அதை செஞ்சீங்க, அந்த வார்த்தையை சொன்னீங்க, இந்த வார்த்தையை சொன்னீங்க. அண்ணன் சொன்னார், தேமுதிகவினுடைய வாக்கு சதவீதம் என்ன, தேமுதிகவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியாக கூடக்கூடிய இடங்கள் என்ன, அந்த இடங்களை தேமுதிகவுக்கு கொடுத்து விட்டால் அண்ணன் திருமா அவர்கள் என்ன சொல்வார், இதற்கு முன்பு அவரோடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்ன சொல்வார்கள், எப்படி காங்கிரஸ் என்ன சொல்லும், இதையெல்லாம் எப்படி இவர்கள் சமாளிப்பார்கள். எனவே இந்த திமுகவினுடைய கோட்டையை உடைப்பதற்கு முன்பாக அந்த கோட்டைக்குள் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக தேமுதிகவை நாங்கள் தான் அனுப்பி வைத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அமமுகவில் தான் அடிக்கடி ஸ்லீப்பர் செல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த தேமுதிகவே எங்கள் ஸ்லீப்பர் செல் தான்ட்டார் அண்ணன். இப்போ அதுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. திரு வன்னியரசு அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அன்போடு பேசாரு. நாங்கள் எப்போவுமே வந்து இந்த சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து தான் பேசுவோம். ஏன்னா நாங்கள் வந்து அடங்கமறு அத்துமீறுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு பார்ட்டி. ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து சப்ஜெக்டை விட்டு வெளியில் வந்து தான் பேசினார். யார்? திருப்பதி நாராயணன் அவர்கள். ஏன்னா அவர் தான் சனாதன ஒழிப்பெல்லாம் பற்றி பேசினார். சப்ஜெக்டுக்குள்ளே வரல. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு வேறு. அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் கட்டமைத்திருக்கின்ற இந்த சனாதன கூட்டணி. ஏன்னா அவர் சனாதனம் சொல்கிறாரு, சனாதனம்னா இந்துன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு சொல்லாடலை சொல்கிறாரு. நம்ம நடிகர் விஜய் சொன்னது போல தான், என்னையை திட்டினா மக்களை திட்டினது போல் நேராக பாயிண்ட் வர மாட்டாங்க. நீங்கள் எங்களை திட்டுறீங்க அப்படின்னா அது சனாதனத்தை திட்டுறது போல தான், சனாதனத்தை திட்டினீங்கன்னா இந்துக்களை திட்டினது போல தான். அது மடை மாற்றுதல் இருக்குல்ல, ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும்னா ஆண்களை ஒழிக்கணும்னு அர்த்தமா? சொல்லுங்கள். சாதி ஒழிப்புனா சாதியவாதிகளை ஒழிக்கணும்னு அர்த்தமா? அந்த ஐடியாலஜிகளை ஒழிக்கிறது. இதான் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. அப்போ ஐடியாலஜிக்கல் ரீதியாக தான் இந்த தேர்தலை மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டமைச்சிருக்கிறார். அப்போ இதுதான் மிக பொறுப்பாக வெற்றி கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. இப்போ சனாதன ஒழிப்பு பற்றி நம்ம பேசிட்டோம். இந்த பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வனும் பேசியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்களும் பேசுகிறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசுங்கப்பா. இந்த மாதிரி சர்வதேச அளவில் பெண்களை கடத்திட்டு போய் நீங்கள் மிக மோசமாக அங்கே தொழில் பண்ணுறாரு அவர். அதில் ட்ரம்ப்னுடைய பேர் இருக்குது. நம்ம இந்தியாவினுடைய மிக வலிமையாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை அமைச்சர் மோடி அவருடைய பேர் இருக்குது. அதை பற்றி பேசுங்கன்னா அதுக்கு பற்றி பேசுறதுக்கு துணிச்சல் இல்லை. துணிச்சல் இல்லாத பிரதமர் தான் மோடி. அவர் வர்றாருங்க, எதுக்குமே வர்றதில்ல.
நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பாதுகாப்பு சீனா ஆக்கிரமிப்பு குறித்து வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். இராணுவ தளபதி மனோஜ் எம் நரவணே அந்த புத்தகம் அவர் எழுதின அந்த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி. ஐடியாலஜிக்கலாக நீங்கள் பேசுறது எல்லாமே ஓகேண்ணே. அண்ணன் கேட்ட ஒரே கேள்வி, தேமுதிகவோட உங்களுக்கு கூடுதல் சீட்டா இல்லையா, அதை சொல்லிட்டு போயிருங்கன்றார். இல்லை, அது எங்கள் பிரச்சனை. நாங்கள் வந்து நாங்கள் பேசுவோம். அதை பற்றி அவர் கவலைப்பட வேணாம். அதை பற்றி அது வந்து மரியாதைக்குரிய நம்முடைய பாலு அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். அப்பாட்ட வந்து பேசி எப்படியாவது நீங்கள் வந்து சின்னத்தை வாங்குறதுக்கு பாருங்கள், வழக்கு போட்டுருக்குறாங்க, அதில் கவலைப்படுங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயா ஒரு வழக்கு போட்டிருக்கா, உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. அதில் நீங்கள் கவனம் செலுத்தி சின்னத்தை வாங்கி நீங்கள் வந்து அதில் நிற்கிறதுக்கு பாருங்கள். இல்லைன்னா அதுவும் போச்சு, உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணா மாதிரி நீங்கள் வந்து அதில் தான் நீங்கள் வந்து. அதனால் எங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க. இது வெற்றி கூட்டணி, மகத்தான கூட்டணி. இந்த கூட்டணி சனாதனத்தை ஒழிக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி வர்ணாசிரமத்தை ஒழிக்கிற கூட்டணி. இந்த கூட்டணி முழுமையாக சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, இதுதான் இந்த கூட்டணியுடைய ஐடியாலஜிக்கல். இந்த ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கட்டமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்டாயம் வெற்றி பெறும். அடுத்த ரவுண்டில் நம்ம வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் வன்னியரசு அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இந்த கூட்டணியை வெற்றிகரமாக அமைத்திருப்பது யார்? இதில் சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். அதற்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி மிகச் சிறப்பான கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறது. காரணம், கடந்த ஜனவரி 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் மதுராந்தகத்திற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இன்னென்ன கட்சிகள் இருக்கிறது, இதோ மேடையில் பாருங்கள், 13 கட்சிகளுடைய தலைவர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவருடைய கரங்களையும் உயர்த்தி இதுதான் கூட்டணி, இதுதான் வெற்றி கூட்டணி என்று பச்சை கொடி காட்டி 23ஆம் தேதி நாங்கள் தொடங்கிவிட்டோம் தேர்தல் வேலையை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கு இந்த தேர்தலிலே வலுவான கூட்டணியாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று பறைசாற்ற முடியாது என்று சொன்னால், காரணம், இப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களே இப்போ காங்கிரஸ் ஏன் காங்கிரஸில் கூட சேர்க்கலன்னு சொல்லி சொன்னாங்க இந்த விவாதத்தில். காங்கிரஸ் இப்போ என்னென்னா கடந்த தேர்தலில் 25 இடங்களிலே போட்டியிட்டது. ஆனால் இந்த தேர்தலிலே 41 இடங்களை அவர்கள் கேட்டு பெறுவதற்குண்டான முனைப்பு எடுக்கிறார்கள். ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் கேட்குறாங்க. அப்போ அப்படி பேசும்போது தேர்தல் உடன்படிக்கையே வரல. 41 51 அந்த வடிவேலும் இன்னொரு சொல்லுவாங்க, 7 ரூபா 5 ரூபா, சரி 6 ரூபா, அவன் 5 ரூபா, நடுவில் ஒரு இடத்துக்கு வாயானா அந்த மாதிரி வரல. அதான் பிரச்சனை அங்கே. இப்போ அது ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அந்த எந்த விதமான இறுதியும் அங்கே எட்டப்படவில்லை. அங்கே இருக்கிற கூட்டணிகள் எல்லாம் கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் ஒரு இடங்களாவது கூடுதலாக நிற்க வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த இடம் இந்த முறை நாம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிட வேண்டும் என்கிற மனநிலையில் இருக்கிறார்கள். காரணம், மீண்டும் கூட்டணி கட்சிகளுக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டு விட்டால் அந்த தொகுதி கூட்டணி கட்சிகளுக்கு நிரந்தரமாகிவிடும். அங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்படும் என்கிற அந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்குற போது அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு இடத்தை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் கேரளாவில் இருந்து ஒரு 50 சீட்டு, கர்நாடகாவிலேருந்து ஒரு 50 சீட்டு வாங்கி தான் அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். ஏன்னா இப்போ அதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அங்கே இப்போ இருக்கிறது 234 நம்ம பிரித்து கொடுக்க முடியும். அந்த பிரச்சனை எல்லாம் இல்லையோ? நிச்சயமாக இல்லை. மாநிலங்களவை சீட்டு கொடுக்கலன்னு சொல்கிறாரு. மாநிலங்களவை சீட்டு சொன்னோம், கொடுக்கல, ஒத்துக்கிறேன், ஆமாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த முறை நாங்கள் இழுத்தடித்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு தெரிந்து விட்டது. மாநிலங்களவை உறுப்பினர் உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து விட்டால் அந்த பதவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போவதற்கு தயாராக இருந்தீர்கள். அதை உணர்ந்த எங்களுடைய பொதுச் செயலாளர், ரைட், நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ போங்கன்னு பார்த்தாங்க. உங்களுடைய பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து விட்டது. மண்டபத்தை இடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு கதை இருக்கும். அந்த மண்டபத்தை இடித்ததனுடைய வழக்கை நடத்தினவன் நான். அதை வழக்கை நடத்தி அதற்குண்டான இழப்பீடை பெற்றுத்தந்தவனும் நான். அப்படி மிக கடுமையாக கலைஞரையும் திரு ஸ்டாலினையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எந்த அளவிற்கெல்லாம் பேசினார் என்னிடம் என்பது எனக்கு தெரியும். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக கொள்கைகளை மறந்து ஏற்பட்ட முதுகில் குத்திய துரோகங்களை மறந்து இன்றைக்கு அம்மையார் பிரேமலதா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் கூட்டணி வைத்த ஒரே காரணத்திற்காக அந்த கூட்டணி தோற்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து முதல் உரையை முடிவு செய்கிறேன். நன்றி அண்ணன் பாபு முருகவேல் அவர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். பேசும்போது
அந்த தலைப்பு சம்மந்தப்பட்டதை பேசிட்டா நல்லது. அண்ணே நாராயணன் மூத்த அரசியல்வாதி பிஜேபியிலேருந்து பேசுகிறாரு. பேசும்போது கூட்டணி வெற்றி கூட்டணி யாருக்குன்ற தலைப்பில் ஒரு கருத்தை கூட சொல்லலை. என்னமோ தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொலை நடக்குது. பிஜேபி நீங்கள் சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. காஷ்மீரில் 8 வயது சிறுமியை ஒரு இந்து கோயிலில் 8 நாள் வச்சு கற்பழிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலில் அவனுக்கு விடுதலை. அவனை வெளியே வரேன் பூ போட்டு வரவிருக்கிறாங்க. இது என்னடா கொடுமை? இது நாடா? இது சுடுகாடா? காஷ்மீரில் நடந்த கொடூரமான செயல். கருத்து கணிப்பு தந்தி டிவி நடத்துகிறீங்க, எல்லா டிவி நடத்துகிறீங்க, இப்போ வீக்லி நடத்துது, எல்லாம் நடத்துது. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு எவ்வளவு சொல்லுச்சு? எவ்வளோமா சொல்லுச்சு? 45% நினைக்கிறேன். 47% சொல்லுச்சு. நாங்கள் சொல்லலப்பா சத்தியமா. இந்தியா டுடே ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் 47% திமுக கூட்டணிக்கு கிடைக்கும். அதிமுக ஏற்கனவே 47 இருக்குல்ல, புதுசா ஏன் சேர்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. அக்கா சகோதரி உங்களுக்கு சொல்கிறேன், நான் இதுலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் எங்கள் கூட்டணி. இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தோடைய கட்சி தேமுதிக இன்றைக்கி வந்திருக்கு. அன்னை சொல்கிறாரு, பாலு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சொல்கிறாரு, 1% ஓட்டு வாங்காத கட்சியெலாம் நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிப்பீங்க? பாமக முழுசாக சேர்ந்தால் எத்தனை 8%ன்றீங்க. இப்போ பாதிக்கும் பாதியாக சேர்ந்துக்கிட்டு நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலை? எங்கள் கூட முழுமையான கட்சி இல்லையே உங்ககிட்ட. ஒரு வன்னியர் சொன்னது மாதிரி அந்த சின்ன இப்போ யாருக்கு கிடைக்க போகுது? பிஜேபி உங்களை மிரட்டினா நீங்கள் 2 சீட்டில் கூட நிற்க தயார். இல்லாட்டி அந்த சின்ன ஐயாவுக்கு போகும், குடும்ப விஷயத்துக்கு தான் போகும். இப்போ எங்கள் கூட தேசிய கட்சிகள் சொன்னால் காங்கிரஸ் இருக்குது, 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. இருக்கான்னு கேட்குறாருண்ணே. அதான் பாலு வழக்கறிஞர் சந்தேகப்படுறாரு. நான் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், காங்கிரஸ் இருக்குது. ஏன் சார் உங்களுக்கு இந்த வகுத்தரிசா? எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது. நாங்கள் பேசிக்கிறோம், தீர்த்துக்கிறோம். எங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் நாங்கள் அதை பாதுகாத்துக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ வகுத்தரிசா? எங்கள் கூட்டணியை நீங்கள் ஏன் இவ்வளவு அக்கறைப்படுறீங்க? அரசியல் லாபம் வரணுன்றதுக்காக எங்கள் தலைவர் கூட்டணியை கூட்டலை. மதவாத சக்தி தமிழ்நாட்டில் தலை தூக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தோடு வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறார். வரக்கூடிய தேர்தல் திமுக கூட்டணி தான் 100% வெற்றியை பெற்று ஆட்சி அமைக்கும். தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார்கள். நன்றி அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சதே பிஜேபி வரக்கூடாதுன்னு தானா சார்? அதனால 2வது சுற்றுல திரு நாராயணன் அவர்கள் தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அவரை அன்போடு அழைக்கின்றேன். என்னுடைய நண்பர் வன்னியரசு அவர்கள் தரவுகளே இல்லாத இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் சொல்வது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். இப்போ நான் சொல்கிற இந்த தரவுகள் அவர் மறுக்கலாம், ஆனால் இது எல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசு தரவுகளைத்தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் போக்சோ, அதாவது பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள். தமிழ்நாட்டில் 2020 3090 வழக்குகள் இருந்தன. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா? 2025 9600. 3 மடங்கு பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், அதாவது வன்கொடுமைகள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வழக்குகள் பதிவாகியுள்ளன. 3 மடங்கு அதிகம். ஏன் சொல்கிறோம்? வன்னியரசு போன்றவர்கள் எல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, தங்கத்தமிழ் செல்வன் உட்பட இதை மறுக்க முடியாது, மறுக்கவும் கூடாது. இது தமிழ்நாட்டு அரசனுடைய தரவுகள். அதனால தான் சொல்கிறோம். உடனே நீங்கள் காஷ்மீரில் இல்லையா, டெல்லியில் பண்ணலையா, இதெல்லாம் வேண்டாம். அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரு, ரேப் கேஸ் சொன்னார் தங்கத்தமிழ் செல்வன். எல்லாம் 2020 தமிழ்நாட்டில் 350 ரேப் கேஸுகள் பதிவாகி இருந்தன. ஆனால் இன்றைக்கி 2024 471. 25க்கும் 26க்கும் இன்னும் தரவுகள் கொடுக்கல. தமிழ்நாட்டிலிருந்து தரவுகள் அளிக்க மறுக்கிறார்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், தரவுகள் அளிக்க மறுக்கிறார்கள். ஏன்? குற்றத்தை தடுக்க முடியாதவர்கள் குற்றங்கள் நிகழ்ந்த பின்னர் அதை தரவும் மறுக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என்பதால் தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சராக வர இருக்கக்கூடிய
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நான் கேட்டுச்சானே அதுக்கு தான் கேட்டுச்சானே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு ஜி.கே. வாசன் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி அமைச்சர்கள். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க, சின்னத்தை பற்றிலாம் பேசுனாங்க. யார் பேசுறது சின்னத்தை பற்றி? ஒரு கட்சியில் பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டி போட முடியாமல் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்த ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். கேஸ் போடுறாங்க, வன்னி அரசுக்கு தெரியும், அப்புறம் மறக்க பானையில முடியாது. போட்டிட்டார். கேஸ் போன போடுறாங்க. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அப்படி சொல்ல, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் சின்னத்தை பற்றி பேசுனா நாங்களும் பேசுவோம்ல, அதனால சொல்கிறேன். நான் அதனால சொல்கிறேன். அதே ரவிக்குமார் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார். என்னன்னா, ஒருத்தர் கேஸ் போடுறார், இவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டிருக்கார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காருன்னு. எனக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுக்குறாரு உயர்நீதிமன்றத்தில். உண்டா இல்லையா? இல்லைன்னு மறக்க சொல்லுங்க வன்னியரசு அவர்களை. நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் நிற்கிறீங்க, ஆனால் இன்னொருத்தரை நீங்கள் கிண்டல் செய்யும்போது தவறான விஷயம் இல்லை. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதன்படி தான் நடக்க முடியும். யார் மதவாதம் பிஜேபி யார் மதவாதி? இந்த நாட்டிலேயே மதவாதின்னு யாராவது இருப்பாங்க, ஒரு கட்சி இருக்குதுன்னு சொன்னால் திமுகவும் காங்கிரஸும் தான். திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கான உத்தரவை பிறப்பித்தும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஏற்ற முடியாது என்று தடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த எந்த இடத்தை சர்ச்சைக்குள்ளாக்கினார்களோ அங்கே போகிறார். உலகம் முழுக்க இப்போ அது தெரிய போகுது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசினார் நண்பர் தங்க தமிழ் செல்வர். வன்னி தான் பேசினார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன இருக்குது? நரேந்திர மோடி குறித்து என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஏதோ இஸ்ரேலில் போனார், அவங்க டான்ஸ் ஆடினாங்க, என்னென்னலாம் எழுதியிருக்கிறான். ஒரு கிரிமினல், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஒரு கிரிமினல் இஷ்டத்துக்கு எழுதி வச்சதெல்லாம் இந்திய பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமா? இங்கு பேசி நம் நாட்டை கேவலப்படுத்த, அதுதான் நோக்கம். ஒரு மதத்தை, இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை குறிவைத்து அந்த ஓட்டுகளை கவர வேண்டும் என்பதற்காகவே ஒரு இடத்துல நான் தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதுதான் மதவாதம். அதைத்தான் நம்ம மதவாதம்னு சொல்றோம். அந்த மதவாதத்தை முறியடிப்பதற்காக திமுக என்கிற மதவாத கட்சியை, விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஜாதியவாத கட்சியை, காங்கிரஸ் என்கின்ற மதவாத கட்சியை அகற்றுவதற்காக அஇஅதிமுக, பாஜக என்கின்ற மத சார்பற்ற ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதுதான் மத சார்பற்ற கூட்டணி. இந்த கூட்டணி தான் மிக வலிமையானது. ஏனென்றால் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால். எடப்பாடியார் முதலமைச்சரானால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்படும் உறுதியாக. அதுதான் அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஐயா, நான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அது போல செய்ய வேண்டியது என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் வேணால் ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். நன்றி திரு நாராயணன் அவர்களே. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் திரு ராஜேந்திரநாத் அவர்களே மீண்டும் பேசுகிறேன். அண்ணன் பாலண்ணன் சொன்னாங்க, தேமுதிகவை நாங்கள் தான் திமுகவுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் தான் உங்கள் பெரிய ஐயாவையே அனுப்பிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? அவரு திமுக வராரா சார்? ரத்தமும் சதையுமா இருந்தவரையே அனுப்பிட்டீங்க. நாங்கள்லாம் சரி விடுங்க. எங்கள் அண்ணன், நீங்க அவரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் வன்னியர் சனுக்கு தான் கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஆமாம். எங்கள் அண்ணன் பாபு முருகையில் என்ன சொன்னார், 9 வருஷம் நாங்கள் கூட்டணியை கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் 2024 ஏன் அந்த கூட்டணி உங்ககிட்ட வரல? 2024 தேமுதிக இல்லைன்னா 7 இடத்துல நீங்க டெபாசிட் காலி ஆயிருப்பீங்க. உண்டா இல்லையா? அடிஷனலா ஏற்கனவே 7 இடத்துல டெபாசிட் காலி.
தேமுதிக உங்க கூட்டணிக்கு அன்னைக்கு 2024 வரலன்னா அடிஷனலா நான் ஒரு 7 போயிருக்கோம், 14 15 சீட்டு போயிருக்கோங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் எல்லாரும் தாவேகாவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி அண்ணன் செங்கோட்டையன் ஏன் போறாரு? ஜேசிடி பிரபாகரன் ஏன் போறாரு? எத்தனையோ மாவட்ட செயலாளர் ஏன் போறாங்க? அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. இல்ல பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்ல நீங்க பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்களே, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ணாமலை இன்னைக்கு போயிட்டாரு, ஸ்ட்ராங்னு நீங்க நிறுவீங்க பார்க்கலாம். அண்ணாமலை பிஜேபியில தானே இருக்காருண்ணே? பிஜேபியில தான் இருக்காருங்க, தலைவரா இல்லங்க. அவர் தலைவரா இருக்கும்போது தாங்க ஸ்ட்ராங்கா இருந்தது. இல்ல நீங்க சொல்றீங்க 2000 நாங்க வந்து 24ல அப்படி இருந்தோம் அப்படின்னு. 24ல நாங்க முட்டு கொடுத்ததுனால தான் அதிமுக ஓரளவு ஓட்டு வாங்கிச்சு. இதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து சங்கடப்படுவாங்க, தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் சங்கடப்படும், இல்ல கம்யூனிஸ்ட் சங்கடப்படும். உங்களுக்கு ஏன் கவலை? முதல்ல உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கறாங்கன்னு பாருங்க, அத பாருங்க. ராஜ்யசபா உண்டு இல்லைண்ணே? அது வந்து மார்ச் மாசம் தெரிஞ்சிருங்க, அது மார்ச் மாசம் தெரிஞ்சிருங்க. ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்றால் தொண்டர்கள் விருப்பத்தோட தான் அந்த கூட்டணியை அமைக்கணும். எங்க தொண்டர்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் விரும்பினாங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட கூட்டணி உறுதி செய்யப்படும் போது எல்லாருமே அந்த கட்சியில தான் இருக்கிறோம். அமமுக ஏடிஎம்கே கூட்டணி போகும்போது மாணிக்க ராஜா துணை பொதுச் செயலாளர் எங்க போனாரு? அப்போ அவருக்கு அது பிடிக்கல. அப்ப அது கீழே அவருக்கே பிடிக்கலனா, கயத்தார் யூனியன் சேர்மனு எத்தனையோ வாட்டி இருந்தவர், அவருக்கே பிடிக்கலனா அவர் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கும் பிடிக்காது, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமமுக தொண்டர்களுக்கும் பிடிக்காது, வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. அப்ப எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன், திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ திட்டங்களை அவங்க வந்து மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, விடியல் பயணம். எடப்பாடி வந்தா 10,000 சார் இல்ல இல்ல அது எங்க இருந்து காப்பி அடிச்சாரு? முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி வந்தால் காப்பி இருந்து மேன் ஆஃப் பிளஸ் யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாரு? திமுக அறிக்கையில இருந்து தானே காப்பி அடிச்சிருக்கிறாரு. அவர் தனியா ஒண்ணு சொல்லலையே. பள்ளி அதே மாதிரி பள்ளியில காலை உணவு திட்டம், கல்லூரி மாணவனுக்கு 1000 ரூபாய், நான் முதல்வர் திட்டம், இலவச இணைப்பு வந்து விவசாயிகளுக்கு, கல்வி உதவி கூடுதல் நிதி. அதே மாதிரி சத்துணவு பணியாளர்களை நியமனம் செய்யும் போது 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கலங்க, 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கல. சத்துணவு பணியாளர் நியமனம் செய்யும் போது நேற்று அம்மா சசிகலா அம்மா அங்க தனியா ஒரு கூட்டம் போட்டாங்க. திருச்சிக்கு அந்த பக்கம் 105 சீட்டு மறவர்கள், தேவர்கள், முக்கோலத்தர்கள், அகமுடியார் இருக்காங்க. அவங்க என்ன எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? 10% ஓட்டு, 10% இன்னைக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்ப நீங்க ஜாதி கட்சியா? ஏங்க நீங்க ஜாதி கட்சி மதவாத கட்சி கூட்டணிங்க அது. அந்த கட்சி ஜாதி கட்சி மதவாத கட்சி கூட்டணி. திமுக அப்படியா? திமுக அப்படியா? எல்லாமே இருக்கு. எங்க தலைவர் சொல்றாரு, விடுற மூச்சுல ஜாதி கிடையாது, ஓடுற ரத்தத்துல ஜாதி கிடையாதுன்னு. திமுக ஜாதி கட்சியா மதவாத கட்சியா? அதனால நான் சொல்றேன், 100% வெற்றி கூட்டணி எங்கன்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்துற இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. புரியுதுங்களா? நீங்க ஒண்ணுமா சொல்றீங்க. நிச்சயமா நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஐயா எடப்பாடி ஸ்டெடியா இருந்திருந்தாருன்னா அதிமுகவில் இருந்து யாரும் போயிருக்க மாட்டாங்க, தலைவரும் போயிருக்க மாட்டான், தொண்டனும் போயிருக்க மாட்டான், எம்எல்ஏயும் முன்னாள் எம்எல்ஏயும் போயிருக்க மாட்டாங்க, முன்னாள் அமைச்சரும் போயிருக்க மாட்டாங்க. நீங்க உங்க கட்சியையே, உங்க கட்சி தொண்டனையே கட்டுப்படுத்த முடியல, உங்க அரவணைக்க முடியலையே, உங்க கட்சி தொண்டனையே, உங்க கட்சிக்காரங்களே, உங்க கட்சியே நீங்க அரவணைக்க முடியலையே, நீங்க எப்படி ஜெயிப்பீங்க ஐயா? இதுதான் ஐயா என்னுடைய கேள்வி. பார்க்கலாம் சார், நீங்க எங்க போறீங்க, நான் எங்க போறேன்? நான் சொல்றது இன்னைக்கு கள நிலவரம் சொல்றேன். 155 இருந்து 170 சீட்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வெற்றி கூட்டணியை அமைக்கும். மீண்டும் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக 2ஆம் சுற்றுல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திரு பாலு அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். இந்த கூட்டணியில்
மிக நெருக்கமும் ஒற்றுமையும் ஒத்த சிந்தனையும் இருக்கு என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். எனது அன்பு நண்பர் வன்னியரசு அவர்கள் சின்னத்தை பற்றி பேசினார். அதை பற்றி பேசுகின்ற பொழுது நான் ரவிக்குமாருடைய கடந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கக்கூடிய வேளையில் நான் அவரோடு ஒரு முறை கூட திரும்பி கூட பார்க்கவில்லை. வன்னியரசு திரும்பி வேணால் எடுத்து போட்டு பார்த்துங்க. ஆனால் இன்றைக்கு அன்புக்குரிய அண்ணன் நாராயணன் அவர்கள் சின்னத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொன்னார். உங்க மைண்ட் வாய்ஸை அவர் கேட்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் எங்களுக்குள்ள ஒற்றுமை. இதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல வன்னியரசை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்றை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், பதில் சொல்லிட்டு போகணும். வன்னியரசு ஐடியாலஜி கூட்டணி இது என்று சொன்னார். அன்புக்குரிய வன்னியரசு அவர்களே, எது ஐடியாலஜி கூட்டணி? ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருப்பது எந்த விதத்தில் ஐடியாலஜி? ஈழத்திற்கு சென்றவர் வன்னியரசு, புலிகளோடு நெருக்கமாக இருந்தவர் வன்னியரசு. 2009 ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடியவர் வன்னியரசு. இன்றைக்கு இது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது கூட்டணியா? கொள்கை கூட்டணியா? மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினீர்களே, அதில் மரியாதைக்குரிய திருமாவளவன் சொன்னாரே, திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கட்டு விரியனும் கண்ணாடி விரியன் என்று சொன்னாரா இல்லையா? வன்னியரசு அவர்கள் வந்துட்டு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போகணும். அப்போ எனக்கு ஒரே குழப்பம் கூட தான் நிறைய சொல்லியிருக்கிறீங்க. இருக்கு. அதனால தான் சொல்றேன். அதனால பாருங்க, நான் மீண்டும் என்னுடைய விவாதத்தினுடைய ஐயா ஒரு நிமிஷம், மீண்டும் என்னுடைய விவாதத்தினுடைய எல்லையை நான் சுருக்க ஆசைப்படுகிறேன். கொள்கை என்று சொன்னால் சமரசத்தின் அடிப்படையில் தான் தேர்தல் கூட்டணியை எல்லோருமே அமைத்துக் கொள்கிறோம் என்பதை வன்னியரசு அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்ததற்கு பிறகு தேமுதிகவை நீங்கள் உள்ளே சேர்த்ததிலிருந்தே ஆட்டம் கண்டு போய் இருக்கிறீர்கள் என்பதற்கான வெளிப்பாடு தானே அது. 5000 ரூபாய் ஒரே நாளில் போச்சு இல்லை? நாம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், இனி முடிந்து விட்டது, திமுக மீண்டும் ஆட்சி என்று சொன்னதற்கு பிறகு எங்கிருந்து உங்களுக்கு மீண்டும் தேமுதிக தேவைப்படுகிறது? குடும்ப பிரச்சனை அதெல்லாம் சொன்னார். நான் கேட்குறேன், குடும்ப பிரச்சனையில் பேர் போன கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 3 பத்திரிகையாளர்களை உயிரோடு எரிச்சது மதுரையில் திமுக குடும்ப சண்டை. கிருஷ்ணன் கொல்லப்பட்டது குடும்ப பிரச்சனையில். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். வன்னியரசனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் மாம்பழம் சின்னத்தை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். நிச்சயமாக உன்னுடைய சகோதரன் நான் அதை உறுதியாக காப்பாற்றுவேன். பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழம் சின்னத்தில் தான் போட்டியிடும். அந்த கவலை உங்களுக்கு இப்போ தேவையில்லை. என்னுடைய கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? இன்றைக்கி அண்ணா தங்கத்தமிழரசன் கூட வந்து சொல்லிட்டு போட்டோம். டிடிவி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்ந்ததற்கு பிறகு அவர் நைட்டில் என்ன தெரியுமா யோசிச்சுட்டு படுத்து தூங்குறாரு? நாம் தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, நாம் இது நடக்குன்னு தெரிஞ்சால் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாமே, 2 பேருக்குள்ளே சண்டை நீண்டுக்கிட்டே போகுது, நம்ம போய் செட்டில் ஆகும் அப்படின்னு போன பிறகு இன்றைக்கி இப்படி வந்துருச்சேன்னு நினைக்கிறாரு. நான் கேட்குறது என்ன, எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்கணும்? ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். 5 லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்கி தருவோம் என்று திமுக சொன்னது, செய்தார்களா? 50,000 பேருக்கு தனியார் துறையில் வேலையை உருவாக்கி தருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? அதற்கடுத்து 75 விழுக்காடு இடங்கள் தனியார் துறையில் தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? நீட்டை விலக்குவோம் என்று சொன்னார்கள், செய்தார்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், திமுக செய்தார்களா? 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், வெறும் 66 வாக்குறுதிகள் 13 விழுக்காட்டை மட்டுமே நிறைவேற்றினார்கள். அதற்கடுத்து தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவக் கல்லூரியை இந்த ஆட்சியில் நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்களா? 1 மெகாவாட் மின்சாரத்தை புதிதாக இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி இருக்கிறதா? கஞ்சாவும் மதுவும் தமிழ்நாட்டில் வெள்ளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, வீதி வீதியாக ஓடுகிறது, தெரு தெருவாக ஓடிக்கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. அதற்கு எத்தனையோ உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லுகிறேன், 6 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கிறது. 1 கோடி 2 கோடி அல்ல, 6 லட்சம் கோடி ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம்
மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எந்த அடிப்படையில் அசோகா சொல்லுகிறார்? எந்த அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிறார்கள்? சொல்லுங்க. லிஸ்ட்ல இப்ப என்ன நீங்க சேர்த்தீங்க? சொல்ல அப்ப ரைட்டு. அசோகா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வராது என்று இப்ப சொல்லியிருக்கிறார். நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். இது ஏதோ வார்த்தைக்காக, வார்த்தை ஜாலங்களுக்காக, இரவு பொழுதுபோக்குக்காக நடத்தக்கூடிய விவாதம் அல்ல. தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டியதற்கான விவாதம். ஒரு திறமையான ஒரு ஆட்சியை, ஒரு நிர்வாகத்தை யாரால் தர முடியும் என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். யார் வர வேண்டும் என்பதை விட தமிழ்நாட்டில் யார் வந்துவிடக் கூடாது என்பதை மக்கள் நிச்சயமாக தீர்மானிப்பார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் துணை முதலமைச்சர் பதவியை உதயநிதிக்கு கொடுத்தீர்கள். இந்த தேர்தலில் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியா அல்லது உதயநிதி ஸ்டாலினா என்பதை மக்கள் ஆய்வு செய்வார்கள். எந்த விதத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான சிறு மூகாந்திரம் கூட இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி, நிச்சயமாக வெற்றி கூட்டணி வெற்றி பெறும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் பாலு அவர்களே. நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு. திரு வன்னியரசு அவர்களுக்கு சவால்லாம் எடுத்திருக்கிறாரு. அவர் தான் பதில் சொல்ல வரணும். அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். பாமகவும் பாஜகவும் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் மைண்ட் வாய்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்க. அப்படித்தானே? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது மதவாதம் அப்படின்னா வந்து திமுக தலைமையிலான அணி தான் மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய நம்முடைய திருப்பதி நாராயணன் அவர்கள் அப்படி அதான சொன்னீங்க? ரைட்டாக அதுதான் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல. இந்தியா முழுக்க மதவாதம், மதவெறி, இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல், கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல், நீங்கள் வந்து சாணியை வந்து கிறிஸ்தவ பாதிரி மேலே ஊற்றி அவரை வந்து குடிக்க வச்சு ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொன்னது, இது எல்லாமே வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் தான். சுதந்திர இந்தியாவில் முதல் படுகொலை, சுட்டு படுகொலை, காந்தியார் படுகொலை. எதற்காக சுட்டு படுகொலை செஞ்சார்? நாதுராம் கோட்சே இந்த நாட்டை இந்து தேசம்னு அறிவிக்கணும்னு சொன்னதுக்காக முதல் பயங்கரவாத படுகொலை செய்தது கோட்சே. கோட்சேவே தேசபக்தர்னு சொல்கிறவங்க இவங்க வந்து இந்தியாவில் வந்து மதவாத கட்சி திமுக, விடுதலை சிறுத்தைகள்னு சொல்கிறாங்க. இதை விட காமெடி, நகைச்சுவை எதுவுமே இருக்க முடியாது. இதுதான் நீங்கள் வந்து பாபர் மசூதியை பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் இடித்து நீங்கள் வந்து மட்டமாக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து மதச்சார்பின்மை என்ன? பிரதமரே வந்து காவி உடை அணிஞ்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ராமர் கோயிலை கட்டுறதா அதுதான் வந்து மதச்சார்பின்மையா? நான் கேட்குறேன். நான் விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற இயக்கம். சாதி ஒழிப்புனா சனாதன ஒழிப்பு, சாதி ஒழிப்புனா வர்ணாசிரம ஒழிப்பு. இதுதான் எங்களுடைய இது. நாங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு கிஞ்சிற்றும் எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை. தயவுசெய்து பேசாதீங்க, மதவாதத்தை பற்றி பேசாதீங்க, நீங்கள் மதச்சார்மையை பேசாதீங்க. முழுக்க மதவெறியும் மதவாதமும் ஊறி போன ஒரு இயக்கம், கட்சி, ஆர்எஸ்எஸ், பாஜக, சங் பரிவார அமைப்புகள். இதை விட வேறு என்னங்க வேணும்? நம்ம மரியாதைக்குரிய பாலு அவர்கள், அவரை பற்றி பேசணும். நீங்கள் வந்து ஒரு செய்தியை சொல்கிறேன். இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் கூட்டணி வச்சிட்டோம். அந்த 2009 வந்து நம்ம அண்ணன் தான் சின்னவர், இவங்க சின்னையான்னு சொல்கிறாரு அன்புமணி, அவர் அமைச்சர். எந்த கட்சி, எந்த கூட்டணியில்? காங்கிரஸில். நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் அமைச்சராக இருந்தோமா? நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர். பேசும்போது கரெக்டாக பேசுங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நாங்கள். ஆனால் அங்கே 2009 எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் நாடாளுமன்றத்திற்கு போகும்பொழுது சொன்னார்கள், இந்த இந்தியா முழுக்க தமிழர்களை அழித்து விட்டது, வெள்ளையரிக்க வேண்டும், இந்தியாவினுடைய துரோகத்தால் தான் இது நடந்தது என்று நாடாளுமன்றத்தில் பேசினார். நீங்கள் பேசுனீங்களா? உங்கள் சின்னையா பேசினாரா? இப்போ நீங்கள் வந்து ஏன் வாய் திறக்க மாட்டாரு? 2009 அவர் அமைச்சராக இருக்கும்போது 2 ஊழல் வழக்கு. யார் மேலே? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேலே. ஒரு செய்தியை படிக்கிறேன். அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும். அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் மோசடிகள் பற்றியும் சிபிஐ விசாரிக்க வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகள் சொல்லலை, மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள்.
ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னது சிபிஐ விசாரணை செய்யணும்னு சொல்லி நாங்கள் சொல்லலை. நாங்கள் இது இப்போ வரை நாங்கள் வந்து வாய் திறக்கலை. அன்புமணி ஐயா நீங்கள் அன்புமணி மீதான வழக்கை விசாரிக்கணும்னு அவர் தீர்மானம் போட்டிருக்கிறாரு. யாரு? ஐயா, பெரிய ஐயா. அவர் பேசுறாரு, என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்றாரு. ஏன் இல்லை, இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவர் உங்க கூட்டணிக்கு வராரு அப்படித்தானே? எப்படிங்க? அவர் உங்க கூட்டணிக்கு வராரு அப்படித்தானே? புரியல. பெரிய ஐயா உங்க கூட்டணிக்கு தான் வராரான்னு இல்ல, அதாவது அவர் 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 மீதான நன்மதிப்பு விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே உண்டு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது எங்களுக்கு நன்மதிப்பு உண்டு. ஆனால் சாதியவாத பாமக, மதவாத பாஜகவோடு விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் கூட்டணி இல்லைங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் வந்து நாங்கள் எவ்வளவு சீட்டு வாங்குவோம், என்ன வாங்குவோங்கிறத பற்றி கவலை இல்லை. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் உள்ள இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இந்த கூட்டணியில் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்குவோம். நீங்கள் வந்து இருக்கிறத கொடுங்க சாமின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நாங்கள் கேட்டு பெற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு எத்தனை சீட்டு வேணும் நாங்கள் கேட்போம், உரிமை இருக்குது எங்களுக்கு. நீங்கள் அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. சனாதனத்தை ஒழிப்பதற்காக இந்த களத்திலே சமரசம் இல்லாமல் நின்று கொண்டு இருக்கின்ற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு சீட்டு முக்கியமல்ல, எங்களுடைய இலக்கு என்பது சனாதனத்தை ஒழிப்பதா, பாஜக ஒழிப்பதா, RSS ஒழிப்பதா, இதான் எங்களுடைய இலக்கு. அதிலிருந்து தான் நாங்கள் முடிகிறோம். திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி பேசினாரு. ஏங்க அங்கே போய் இவங்க போய் முருகனை போய் அரோகரான்னு சொல்லணுமா, பாரத் மாதா கி ஜெய் சொல்லணுமாங்க? முருகன் கோயிலில் போய் அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லு. அங்கே பாரத் மாதாக்கு ஜெயம் சொல்கிறீங்க, வந்தே மாதத்தை ஏங்க சொல்கிறீங்க? அதுக்கும் திருப்பரங்குன்ற முருகனுக்கு என்ன சம்மந்தம்? எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுவீங்க? வன்முறையை தூண்டுகின்ற ஒரு இயக்கம் எந்த இயக்கம்? பாஜக. இவங்க என்ன இதில் என்ன சொல்கிறாரு? நீதிமன்றத்தை மதிக்கணுமா? நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோங்க. ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதியை மேலே வந்து செருப்பு வீசினது நீங்கள், RSS சேர்ந்த ஒரு சங்கி. ஆனால் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க எங்களை மதிக்கணும்னு சொல்கிறீங்க? 2014 இருங்க, 2014 வந்த தீர்ப்பு என்ன? 2017 வந்த தீர்ப்பு என்ன? 2014 வந்து தனி நீதிபதி வேணுகோபால் கொடுத்த தீர்ப்பு என்ன? அந்த இடத்துல தான் வந்து எந்த மரபு வழியில் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் வந்து தீபம் ஏற்றணும். சரி, 2017 என்ன தீர்ப்பு? நீதிபதி சுப்பிரமணியமும் கல்யாண சுந்தரமும் என்ன சொன்னாங்க? அந்த தீர்ப்பு 2014 2017 என்ன தீர்ப்பு? அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அந்த நிலைப்பாடைத்தான் திமுக எடுத்தது. இன்னைக்கு புதுசு எடுக்கல அந்த தீர்ப்பு. அந்த நிலைப்பாடு திமுக நிலைப்பாடு புதிய நிலைப்பாடு அல்ல. அது ஏற்கனவே 2014 2017 எடுத்த நிலைப்பாடு தான் திமுக எடுத்திருக்கு. நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தான் நிறைவேற்றுன்னு சொல்கிறது. ஆனால் அதிமுக நிலைப்பாடு என்ன? இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு? சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏற்கனவே அதிமுக எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறார். உங்களுடைய சனாதனம் எடுபடாது, பாரதிய ஜனதாவுடைய அரசியல் அந்த ஐடியாலஜிக்கல் என்பது இந்து ராஷ்டிரம் தான், சனாதனம் தான். அந்த சனாதனத்தை தமிழ்நாடு அணி ஏற்றுக்கொள்ளாது. தமிழ்நாடு என்பது சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை. இந்த அணி தான் இங்கே வெல்லும். இந்த அணி கட்டாயம் 2024 தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாய்ப்பை வழங்கிய தோழர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் வன்னியரசு அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களே அன்போடு பேச. தோழர் வன்னியரசு பேசுகிற போது ரொம்ப வீராவேசமாக இருந்துச்சு. மிகப்பெரிய குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மீது வைக்கிறார். ஏன் நீங்கள் பாஜகவுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்குறீங்க நீங்கள் கேட்கலாம். காரணம், இந்த அவையில் இருக்கக்கூடியவர்களுக்கான மட்டும் செய்தியாக இது இருக்க முடியாது. பார்க்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்களுக்கான செய்தியாகவும் இது சென்று சேர வேண்டும். 1999 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலேயும் திராவிடர் கழகம் எப்படி மக்களுக்கான ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான் RSSம் மக்களுக்கான ஒரு இயக்கம் என்று நான் சொல்லலை, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி தன்னுடைய முரசொலியில் எழுதியிருக்கிறார். பட்டி தொட்டி எங்கும் தாமரையை கொண்டு சென்று சேர்த்த பெருமை திரு கருணாநிதிக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அரசியலுடைய நிலைப்பாடு வேறு விதமாக எடுக்கிற போது அந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்த வேண்டும் என்கிற அந்த கட்டத்தின் அடிப்படையிலே அவருடைய பேச்சு அமைந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்தா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றிடுவீங்களாமே? நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் என்றைக்குமே நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் சட்டத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது.
தீர்ப்பின் மீது நாம் ஆயிரக்கணக்கான விமர்சனங்களை வைக்கலாம். அதில் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு உரிமையை வழங்கி இருக்கிறது. அசோகாவுக்கும் உரிமை இருக்கிறது, வன்னியரசுக்கும் உரிமை இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசர் மீது ஒரு சாயம் பூசுவதற்குண்டான முயற்சி எடுக்கிறார்கள் பார்த்தியா, அதுதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். உச்சநீதிமன்றத்தில் செருப்பு தூக்கி வீசினது யார்? ஒரு அட்வொகேட் தான் தூக்கி வீசினார். அதுக்கப்புறம் அவர் மனநிலையை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வேறு விதமான தீர்ப்புகள் வருகிறது. கடந்த வாரம் நம்முடைய தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு மாவட்ட நீதிபதியின் மீது அருவாளை வீசி இருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அதனால் செருப்பு ஒதுங்கிடலாம். அருவாளை வீசினா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியுமா? திமுக ஏன் வாக்களிக்க கூடாது என்று சகோதரர் பாலு சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது தேர்தலுக்கானது. அவர்களுடைய எண்ணம் நோட்டு, ஓட்டு, சீட்டு, இதைத்தான் அவர்கள் பிரதானமாக பண்ணி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்றேன். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களுக்கும் நீட் விலக்கு கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று நீட் தேர்வை நடத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த அதீத சிந்தனை அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த தனி அதிகாரத்தை பயன்படுத்தி 7.5% உள் ஒதுக்கீட்டை கொடுத்து அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கு 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால் அது அடுத்த தலைமுறையை தாண்டி சிந்திக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வயலுக்கு போனோம்னா காங்கிரீட் போட்டு அதில் சிவப்பு கம்பளம் விரித்து ஒரு 13,000 ரூபாய்க்கு விலை உள்ள பூமா ஷூ போட்டுன்னு போகிறவர் இல்லை. அவர் ஒருத்தர் இருக்கிறார், பாவம், அவருக்கு தெரியாது. அவருக்கு விவசாய நிலத்தில் எப்படி நடக்கணும்னு அவருக்கு தெரியாது. நம்ம அவ்வளோ தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வேளாண்மை செய்யக்கூடிய அந்த நிலம் என்பது ஒரு விவசாயினுடைய கடவுளை போன்றது. அவனுக்கு உணவளிக்கக்கூடிய இடம், அது தொழில் செய்யக்கூடிய இடம். அந்த இடத்திலே காலணிந்து அணிந்து கூட செல்லக்கூடாது என்கிற எண்ணத்தை உள்வாங்கிய எங்களுடைய எடப்பாடியார் தஞ்சை, இந்த தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கக்கூடிய டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அடுத்த தலைமுறையை வாழ வைத்திருக்கிற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ராஜேந்திரநாத் சொன்னார், 7 சீட்டு கூடுதலாக டெபாசிட் போயிட்டு இருக்கோம். உண்மைதான். கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே வெற்றி தோல்வி என்பது ஒரு கூட்டு பொறுப்பு. 2021 சட்டமன்ற தேர்தல் அவங்க கட்சி போட்டி போடுது. அதில் அவங்க வாங்கின வாக்கு சதமானம் எவ்வளோ தெரியுமா? 0.45, 1% கூட இல்லை. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவங்க வாங்கின ஓட்டு சதமானம் எவ்வளோ தெரியுமா? 2.27. இப்போ யாரோட 7 சீட்டு போயிருக்கோம்? இந்த நிலைமையில் இருக்கிறவங்க யாரை மற்றவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அதை தாண்டி 5000 கொடுத்தா எல்லாம் சொன்னீங்க, தப்பு. 5000மே கொடுக்கல. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2000 தான் கொடுத்துருக்காரு. அந்த இதுதான் திராவிட மாடலோட மிகப்பெரிய நுட்பமான ஒரு விந்தை. காரணம் என்னன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு 1000 ரூபா கொடுக்கணுமா? அந்த 3000 சேர்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் எதுக்கு? கோடை காலத்தை சமாளிப்பதற்கு. இந்த 4 வருஷமாக எல்லாம் நம்ம குழுன்னு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் மட்டும்தான் நமக்கு கோடை காலம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அதுக்கு 2000 ரூபாய். சரி, ரைட்டு கொடுங்க. எல்லாம் நம்ம மக்களுக்கு நீங்கள் 5000 கொடுத்தீங்கன்னா 10,000 கூட கொடுங்கன்ற. நான் எல்லாம் என்னுடைய மக்களுக்காக கொண்டு போய் சேரக்கூடிய பணம். அந்த 1000 ரூபாய் கொடுத்தது எப்போ கொடுத்தாங்க? 27 மாதம் கழிச்சு. அப்போ அதில் ஒரு 77,000. இப்போ ஒரு 21 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. எப்போ? 57 மாதம் கழிச்சு. அப்போ அதில் ஒரு 57,000. இந்த கோடை காலத்துக்கு 2000 ரூபா இருக்குதுல்ல, 4 வருஷம் கொடுக்கல, அது ஒரு 8000. இப்போ இந்த நம்ம எரிவாயு உருளைக்கு ஒரு 1000 ரூபா, 100 ரூபா மானியமாச்சா? 1200 ரூபாய். அது லட்சத்துக்கு மேல வரும் போலயே. அது ஒரு 6000 ரூபாய். லட்சத்துக்கு மேல வரும் போலயே. இதுல ஒரு 6000, இதுல ஒரு 6000 ரூபாய். இதெல்லாம் கொடுத்தாச்சா? இப்போ மொத்தமாக இவங்க எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால், நமக்கு கொடுக்க வேண்டியது 57,000 ரூபாய் இவங்க கொடுக்கணும். ஆனால் இப்போ கொடுத்தது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய என்னுடைய உறவுகளே, ஓட்டு கேட்டு நீங்கள் வரும்போது 57,000த்தில் 5000 கழிச்சுக்கோங்க. எனக்கு 52,000 கொடுத்தா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற கேள்வியை தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்கணும். சரி, ரைட்டு, எல்லாம் கூட்டணி, நல்லா கூட்டணி, எல்லாமே பக்காவான கூட்டணி எல்லாம் வேணும். இதில் எப்படி இந்த கூட்டணியோட கதையை பாருங்கள். காங்கிரஸை எதிர்த்து உருவாக்கப்பட்டது திராவிட கழகம். திராவிட கழகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸை எதிர்த்து உருவாக்கப்பட்டது சிபிஐ. சிபிஐயை எதிர்த்து உருவாக்கப்பட்டது சிபிஎம். திமுக ஒழிச்சே தீரணும் அப்படின்னு உருவாக்குனது மதிமுக. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு நான் சொல்லல. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாமா ஜவாஹிருல்லா சொன்னார்,
திமுகவை எதிர்த்து 1998 உருவாக்கப்பட்ட கட்சி மனிதநேய மக்கள் கட்சி. கையில் வச்சிருந்த டார்ச் லைட்டை டிவி எடுத்து ஒச்சார் ஒருத்தர். அவரு இப்போ எங்கே போயிருக்கிறாருன்னு தெரில. இப்போ அவருக்கு வேறு சீட்டு கொடுக்கணும். அது எங்கே கேரளாவில் வாங்குவாங்களா கர்நாடகாவில் வாங்கி தெரில. இப்போ அவருக்கு வேறு சீட்டு, அவர் 40 சீட்டு கேட்குறாரு அவர் பாவம். இது எல்லாத்துக்கும் மேலே திமுக தான் என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தேமுதிக. இன்றைக்கு அந்த இயக்கமும் எங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க? திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்கிற ஒற்றை சிந்தனையோடு சேர்ந்திருக்கிற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான இந்த கூட்டணி. எங்களுடைய கூட்டணி ரயில் புறப்பட்டு விட்டது. 23/1/2026 நாங்கள் கொடியசைத்து வெற்றி கூட்டணியை உருவாக்கி நாங்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வருகிற இன்னும் 60 நாளிலே சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்றும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் பாபு முருகவேல் அவர்களே. அவரால் ஆன ஒரு நல்ல காரியம் 57,000 ஒரு நம்பர் சொல்லி விட்டுருக்கிறார் எல்லார்கிட்டையும். இந்த தேர்தலுக்கு ரேட்டை எக்கச்சக்கமா ஏற்றி விட்டுட்டாரு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அருமை சகோதரர் பாபுவேல் கொஞ்சம் ஆவேசமாக பேசினார். ஆமாம், பொதுவான அறிக்கை வேணும் ஒரு கூட்டணின்னு தான் சொன்னார். முத்தமிழறிஞர் கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வச்சார். வச்சுட்டு ஒரு பொது அஜெண்டா ஒன்று ரெடி படுத்தினார். ராமர் கோயில் கட்டக்கூடாது, காஷ்மீரில் 370 அந்தஸ்தை நீக்கக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. இப்போ என்ன வேளாண்மை பாதுகாப்பு மண்டலம் நாங்கள் கொண்டு வந்தது. நான் கேட்குறேன் பாபு முருகவேலுக்கு, கடைசி விவசாயி படம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் போய் ஒரு வெள்ளரிக்காய் விதையோ இல்லை தக்காளி விதையோ இது கத்திரிக்காய் விதையோ வாங்குவார். சரியா அதை போட்டால் முளைக்குமே, இந்த விதையை எடுத்து நான் மீண்டும் விதைச்சி எடுத்துக்கலாமான்ட்டு கேட்பார். கடைக்காரன் சொல்லுவேன், ஐயா இது காய் மட்டும்தான் காய்க்கும், மீண்டும் வேலை நீ விதையை எடுத்து முளைக்க வைக்க முடியாது, மீண்டும் நீ விதை வேணும்னு சொன்னால் என்கிட்டத்தான் வரணும் அப்படின்ட்டு கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக மத்திய அரசு கொண்ட இந்த விதைகள் சட்டத்தை ஆதரித்தது அதிமுக. வேளாண் சட்டத்தை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? என்னமோ சொல்கிறாரு. இப்போ நாங்கள் சிபிஐ எதிர்ப்பா, சிபிஎம் வந்துச்சு, திமுகவுக்கு எதிர்ப்பா, மதிமுக உங்களுக்கு எதிர்ப்பா ஆர்ஆர் வந்துச்சு, அமமுக எதுக்கு போச்சு? அமமுக எதுக்கு போச்சு உங்களை விட்டு? உங்களுக்கு எதிர்ப்பா தானே போச்சு. சசிகலா எங்கே போச்சு? உங்களுக்கு எதிர்ப்பா தானே போச்சு. ஏங்க ஒரு துரோகத்தை பாருங்க. யாரோ எங்கோ இருந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குன சசிகலாவே சிறைக்கு தள்ளி அவமானப்படுத்துறது பழனிசாமி. நீங்கள் எங்கள் கட்சியினுடைய இழப்பை பற்றி பேசலாமா? நீங்கள் பேசுறதுக்கு அருகதை இருக்கு. சிறைக்கு அனுப்புனது அவர் இல்லைண்ணே, கோர்ட்டு சிறைக்கு அனுப்புனது அவர் இல்லை. அவர் இல்லை, பிஜேபி தான் அனுப்பிச்சு. பிஜேபி தான். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க அஜோதா, நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. கலைஞர் ஏதோ சொன்னாராம், பிஜேபி என்ன சமுதாய கட்சின்னு சொல்லி. அதுக்கு மறுப்பே சொல்லியிருக்காரு, கலைஞரே சொல்லியிருக்காரு. நான் முரசொலியில் இல்லை, பொதுவான கருத்தை சொல்லியிருக்காரு. மதவாத கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பிஜேபி சமுதாய கட்சி இல்லை. திராவிட கட்சிகள் ஏற்கனவே நாங்கள் சமுதாய கட்சியை இருக்கோம். நீங்கள் அதுக்கு இதுக்கும் குழப்ப வேணாம்ன்ற கருத்தை கலைஞர் சொல்லியிருக்காரு. நீங்கள் மாறுபட்ட கருத்தை சொல்கிறது தப்பு சார். நாராயணன் பேசுகிறாரு, திராவிட மாடல் ஆட்சி என்ன? திராவிட மாடல் ஆட்சிக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். குஜராத்தில் தொழில் வளர்ச்சி இருக்கே தவிர மனித வளர்ச்சி இல்லை. கேரளாவில் மனித வளர்ச்சி இருக்கே தவிர தொழில் வளர்ச்சி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி இருக்குது, மனித வளர்ச்சி இருக்குது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதற்கு முழு காரணம் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய உழைப்பு திட்டங்கள். இதை பாராட்டுங்க. மத்திய அரசு இன்றைக்கி கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எவ்வளோ தெரியுமா? பாவமுருகவேல் 57,000 கோடி நீங்கள் கொடுக்கணும், 57,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும்ன்று. நான் சொல்கிறேன், உங்கள் கூட்டணியில் இருக்கிற பிஜேபிகிட்ட சொல்லி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க. கல்வி திட்டத்துக்கு 3,548 கோடி வரணும். ஏன் கொடுக்கல பிஜேபி? ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர் திட்டம், மத்திய அரசு 78,000 கோடி நாட்டுக்கு ஒதுக்குது. அந்த நிதியில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 3,112 கோடி வரல. ஏன் பாவமுருகவேல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? பிஜேபி பக்கத்தில் சொல்ல வேண்டியதானே?
உள்ளாட்சி அமைப்புக்கு வழங்க வேண்டிய நிதி 2246 கோடி வரல. நான் கேட்குறேன், அண்ணன் பழனிசாமி பேசும்போது சொன்னாரு மெகா கூட்டணி வரப்போகுது, அமமுகவும் பிஎம்கேல பாதியமா வந்து மெகா கூட்டணி. எது மெகா கூட்டணி இது வரைக்கும் வந்துச்சா? நான் கேட்குறேன், நடிகர் விஜய கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னாரு, இது வரைக்கும் ஒரு கட்சி கூட்டணிக்கு போச்சா? எங்க கூட்டணியில் 14 கட்சி இருக்கு, ஏதாவது ஒன்று பிரிஞ்சிருக்கா? நீங்க பேசலாம்ப்பா, காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குது, விடுதலை சிறுத்தைகள் அதிக சீட்டு கேட்குது, கம்யூனிஸ்ட் அதிக சீட்டு கேட்குது, மதிமுக அதிக சீட்டுக்கு. உங்களுக்கு எதுக்கு அந்த வகுத்துருச்சா? அதுக்குண்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம், பேசுவோம், தேதி அறிவிச்சாச்சு, பேசி முடிக்க போகிறோம். நல்ல கூட்டணி. எங்கள் கூட்டணியில் பிளவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், பிஜேபி எந்த விதத்திலாவது இப்போ அதிமுக மிரட்டுதில்ல. நான் கேட்குறேன், எங்கள் கூட்டணியில் தேசிய கட்சிகள் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ தேமுதிகவோ நாங்கள் வந்து காங்கிரஸ் கூட தான் பேசிக்கிறோம், கம்யூனிஸ்ட் கூட தான் பேசிக்கிறோம்னு சொல்லிருக்கா? ஆனால் அண்ணன் பழனிசாமி கட்சியில் அதிமுக கூட பேச மாட்டாங்களாம். ஆறு தினகரன், அவர் பாலுக்கு ரொம்ப அக்கறை என்னாண்டா, நான் அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததை நான் வருத்தப்படுவேண்ணா. தினகரனை பற்றி புரிஞ்சுக்கிறாம இருக்கீங்க, உங்களை பாடாப்படுத்த போகிறாரு பாருங்க. 18 எம்எல்ஏக்களை தெருவில் விட்டு போனவருக்கு தினகரன். நான் என்டியோட தான் பேசுவேன்னு சொன்னால் தினகரனுடைய நோக்கம் என்ன? உங்க கூட்டணியை உடைப்பது தான் நோக்கம், வேற என்ன கிடையாது. உங்க கூட்டணி நல்லா இருக்கக்கூடாது, உங்க கூட்டணியை சிதைப்பேன். காரணம், அதிமுக தோத்தாத்தா தினகரனுக்கு நல்ல வாய்ப்பு. ஆகையினாலதான் இந்த கூட்டணியில் இந்த கூட்டத்துக்கு போடுறாரு. என்டிஏவோட தான் நான் பேசுவேன். அவர் மட்டும் சொல்லலை, ஜிகே வாசனும் கூட நான் என்டிஏவோட தான் பேசுவேன். எங்கள் கட்சியில் 6000 ஒருத்தர். உங்களுடைய கூட்டணி நீங்கள் இப்போ தேர்தல் அறிக்கையில் விடுறீங்க, 4.5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில், எப்படி 1000 ரூபா கொடுக்க முடியும்? யசோதா, நீங்கள் உண்மையிலே நல்ல நடுவுன்றது இப்போ நான் ஒத்துக்கிறேன். இதே பழனிசாமிகிட்ட யசோதா தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி, முதல்வர் ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, சாத்தியப்படுமா கேட்குறாரு. இப்போ எதிர்கட்சி தலைவர் எப்படி பதில் சொன்னார்? சத்தியமாக அதுக்கு சாத்தியம் இல்லை, நிதிநிலை சரியில்லை, கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பழனிசாமி இன்றைக்கு எப்படிப்பா 10,000 ரூபா நீ கொடுப்ப? எப்படி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? பாவமுறைகளுக்கு பெரிய ஒரு அதிசயம் கண்டுபிடிச்சிருக்காரு. 3000 ரூபாயை கழிச்சுக்க, 2000 ரூபாய் தான் பாக்கி. அந்த 3000 ரூபாய் 2000 ரூபாயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது தானே பிஜேபி. தேர்தல் நேரத்தில் நிதி கொடுக்கக்கூடாது, அது வழக்கு தொடுப்பேன்னு சொன்ன பிறகுதான் உங்களுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் முதல்வர் தாய் உள்ளத்தோட தமிழக மக்களுக்கு அந்த 3000தோட 2000 சேர்த்து 5000 வழங்கி சிறப்பு செய்தவர். ஸோ எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி. தலைப்பில் நான் சொல்கிறேன், வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும். மீண்டும் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரை வருவார். தந்தி டிவிக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே. எது வெற்றி கூட்டணி அப்படிங்கிற தலைப்பில் 6 பேருமே பேசி முடிச்சிருக்காங்க. எல்லாருமே அதானே சொல்ல போகிறாங்க. நம்ம வந்து ஒன்றும் புதுசாக கேள்விப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க கூட்டணி, அவங்கவுங்களுக்கு அது வெற்றி கூட்டணி, நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு தான் எல்லா கட்சிகளுமே சொல்ல போகிறாங்க. ஆனால் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ளே மட்டும் இருக்கா? இந்த கூட்டணியை தவிர இருக்கிற பிளேயர்ஸ் தான் அவங்கக்கிட்டையும் இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து இந்த தேர்தலில் பார்க்க வேண்டியிருக்குது. 2 பிரதான அணிகளாக இவங்க 2 பேர் இங்கே அமர்ந்திருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை தாண்டிய 2 அணிகளும் களத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மனதில் வச்சு தான் நம்ம இந்த தேர்தலை அணுக வேண்டியதாக இருக்குது. இங்கே நிறைய சதவீத கணக்கெல்லாம் அண்ணன் பாலு அவர்கள் கூட சொன்னாங்க. இவங்க இவ்வளோ சதவீதம், அவங்க அவ்வளோ சதவீதம், இத்தனை சதவீதத்தையும் கூட்டினா இவ்வளோ வருது, இவங்களை கூட்டினா இவ்வளோ, அவங்க 1% தான் இருக்காங்க, நாங்கள் 1%க்கு மேலே இருக்கோம், நிறைய சதவீத கணக்குகள் சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் அந்த சதவீதம்லாம் அப்படியே தான் கேரி ஆகும்னு சொன்னால் அப்புறம் தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமே ஏற்படாதுல்ல. இப்போது பாபு முருகவேல் கூட சொன்னார், தேமுதிக ஒரு தேர்தலில் 0.5% வாங்குறாங்க, அடுத்த தேர்தலில் பார்த்தா 2.5% வாங்குறாங்க. இப்போ எதை அவங்களோட சதவீதம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது, எது அவங்களோட உண்மையான சதவீதம்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது? அப்போ தேர்தலுக்கு தேர்தல், நேரத்துக்கு நேரம், சூழ்நிலைக்கு ஏற்ப
எல்லா கணக்குகளுமே மாறுதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ மாபெரும் கூட்டணி 18 கட்சி 22 கட்சி அப்படிலாம் வரிசையா மேடையில் நின்ன கூட்டணிகள் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறத இந்த தமிழ்நாடு பார்த்துருக்கு. கூட்டணி அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கம், மாற்று கருத்தே இல்லை. எலெக்ஷன்ல கணக்குங்கிறது அரித்மெட்டிக்குங்கிறது ரொம்ப முக்கியம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கூட்டணிகள் ஏதோ நாங்கள் தான் வலிமையான கூட்டணி அப்படின்னு அதிமுக சொல்கிறதும், நாங்கள் தான் வலிமையான கூட்டணி அப்படின்னு திமுக சொல்கிறதும் ரெண்டுமே இந்த கூட்டணிகள் உண்மையிலேயே வலிமையான கூட்டணியா, இந்த கூட்டணிகள் 2 கூட்டணியுமே உண்மையிலேயே வெற்றி கூட்டணியா அப்படிங்கிறத மக்கள் சொல்லணும். மக்கள் எந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு கருதுறாங்களோ அவங்களுக்கு கூடுதலாக வாக்களிச்சாங்கன்னா தான் அது வெற்றி கூட்டணி. நம்ம சொல்கிறதுனால மட்டும், இங்கே உட்காந்து கணக்கு போடுறதுனால மட்டும் ஒரு வெற்றி கூட்டணி உருவாகிறதில்ல. அந்த களத்தில் மக்கள் எந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அங்கீகரிக்க போகிறாங்க அப்படின்னு இங்கே பலர் சொன்னது போல் இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, நம்ம பொறுத்திருந்து பார்த்துருவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே.